கனமழை தொடர்ந்து வருவதால் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று சிவகங்கை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் கனமழை தொடர்ந்து வருவதால் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். தற்போது சிவகங்கையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கே மழையின் அளவு எப்படி இருக்கு? முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கிறது. அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதியும் புயல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாகவே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தற்பொழுது மழை வெளுத்து வாங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நேரத்தை பொறுத்தவரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதிகளில் இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று தொடங்கிய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் அதிகமாக மழை பொழிவு இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மற்ற மாவட்டங்களிலும் கூட பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கு விடுமுறையானது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் எல்லாம் நேற்று முதல் தொடர்ந்து விட்டு மழை பொழிவு இருந்து வரக்கூடிய நிலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு சில இடங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 9 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும், 3 மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரேவதி.